எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, அவனோட ஹாப்பினஸை வந்து டேகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பான். அதாவது அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து டேகிட்ட சொல்லி சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மிஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் இன்றைக்கி தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொன்னான் அந்த நாள். ஸோ அதனால் வந்துட்டு ஹானு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் காலையிலே. ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. செம்மையாக குடித்ததுனால செம்மையாக படுத்து தூங்கிட்டுருக்கான். பக்கத்தில் யாருன்னு பார்த்தா டே தான் படுத்திருக்கான். ஸோ நைட்டே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு போல். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்ருக்கான். ஸோ அவன் ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு இவனை எழுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கா ஜங்குக் என்ன நீ நீ எப்படி என் ரூம்குள்ள என்ன கேட்ட? நான் இப்படி உன் ரூம்குள்ள என்ன அடுவாவி முதல்ல ஃபோனை எடு. அடிச்சுக்கிட்டே இருக்கு ஃபோனுங்க. ஷிட், என்னடா மணி 8:30 மேலே ஆகுது. காலேஜ் வர போகணுமே. ஆறு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. ஹானு மயிறு என்னடா காலாங்கத்திலே ஃபோனை பண்ணி ராவடி பண்ணிகிட்ருக்க? மயிறு இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல? நீ டேவை ப்ரப்போஸ் பண்ணுற நாள். இது ஆஃபீஸ்ரா. என்னடா என்னாச்சு இரு அப்படின்ட்டு அவன் தள்ளி வந்து பேசுகிறான். இப்போ சொல்லி தொல்லை மயிறு, இதுக்கூட அப்படி கத்துவ? இன்றைக்கி நீ தேவை ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கால ஈவினிங். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் கரெக்டாக சுத்தப்பிடாமல் எல்லாத்தையும் பண்ணு. அப்போ தான் அவனுங்க நம்புவாங்க, புரியுதா? ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற? நான் லவ் பண்ணணுன்னு சொன்னதே பெருசு. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா ஏமாத்துறன்றது ஃபீலிங்கே வர மாட்டேங்குதுடா. அவனை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் ஏமாற்றணும்னு எனக்கு தோணலை. ஆனால் அவன் கூட இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன்டா. அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது மச்சான். அவன் கூட இருக்கும்போது மட்டும் என்னமோ என் கூடவே எனக்காகவே இருக்க மாதிரி ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுதுடா. அவனை போய் எப்படிடா ஏமாற்ற முடியும்? இத்தனை வருஷமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கும்போது புரியல, எனக்கு தெரியல அடுத்தவங்க ஃபீலிங்ஸில் விளையாடும்போது. ஆனால் இவன் ஃபீலிங்ஸில் விளையாடும்போது மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுதுடா. மண்ணாங்கட்டி, இப்போ தான் உனக்கு கில்ட்டு மயிறு எல்லாமே தோணுமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியாது. நான் எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து சொதப்பாமல் ப்ரப்போசலை பண்ணி முடிக்கிறேன், அவ்வளோதான். ஏண்டா உன்னை என்ன நான் போய் லவ்வாக பண்ண சொன்னேன்? லவ் பண்ணுற மாதிரி நடின்னு தானே சொன்னேன். அதில் என்னடா கில்ட்டி மயிறு உனக்கு கிழிக்குது? வர மச்சான், நீ என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிற. இது ஏதோ தப்பாக போகுது. லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொன்னேன், புரியுதா? ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் ஏதோ வேறு மாதிரி இருக்குது. பார்த்து பேசு, புரியுதா? நீ ரொம்ப நல்லவன். உனக்கு அந்த மாதிரி பையன்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பையன்டா அவன், ரொம்ப நல்ல பையன்டா. இஸ் குட் சோல். அவன் ரொம்ப பியூர். குழந்த மூஞ்சு, குழந்த கேரக்டர், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான்டா. எனக்கு ஏமாத மனசு வரல மச்சான். அவனுக்காக சப்போர்ட் மயிரெலாம் பண்ணுறியா? மயிறு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வந்தான் நம்மளுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. இந்த மாதிரி ஆக்கி விட்டுருவான், ஞாபகம் வச்சுக்கோ. மச்சான் லூசு மாதிரி பேசாதடா. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? அதான் இப்போ பண்ணுறியே அவனுக்கு சப்போர்ட்டு. இப்போவே எதுவும் மெலுசாக நடிக்காதப்பவே. பாரு மச்சான், லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொன்னேன். மரப்பிடுங்கி சொன்னதை மட்டும் கேளு. ஓவராக பேசாத, அப்புறம் என்னோடய ஃபேஸை நீ பார்ப்ப. என்ன எத்தெல்லாம் பேசுகிற நீயா? அப்போல்லாம் இல்லை மச்சான், சப்போர்ட்லாம் பண்ணலடா. அவன் எப்படின்னு சொன்னேன்டா. எனக்கு அது பிடிக்கல. நான் சொன்னதை செய், அவ்வளோதான். சீக்கிரம் காலேஜ் வந்து சேரு, லேட் பண்ணிகிட்ருக்காத. சரி மச்சான், புரியுது. எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைஃபே உன் கையில் தான் இருக்குது, புரியுதா?
காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் அப்பங்கிட்ட என்னால் திட்டுமயிரெலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. காலேஜை முடித்தோம்மா, நம்ம அமெரிக்காவில் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணோம்மா, ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம்மா, அதே வைபோட அப்படியே இங்கே வந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளோட எய்மு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்லைல்லாம் மறந்துடுச்சா? இருக்கும் மச்சான், இருக்குல்ல? அப்போ மூட்டை நான் சொன்னதை செய். கடுப்பு மயிர் ஏற்றிட்டு இருக்காது, வாழை வேறத வந்துடப்போகுது, வேடா அப்படின்ட்டு ஹானு திட்டிட்டு வச்சிடுறான். ஸோ ஹான் இப்படி தான் எப்பயுமே செட்டுன்னு அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ அப்போ தான் ஜங்கு திரும்பி அவனை நோட் பண்ணுறான். ஹேய், நீ என்ன இங்கே பண்ணுற? நீ எப்படி ஏன் ரூமில் ட்ரெஸ்ஸு இல்லாமல்? என்னடா நான் ஏதாவது பண்ணிட்டேனா என்ன? ஏய் கத்தாதரா, என் வீட்டில் இருக்கும். ஏய் இரு, என்ன ஆச்சு? நான் தான் சொன்னல, நீ குடித்தா என் பாடிக்கு அடிக்ட் ஆயிடுவேன். நீ சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு. என்னை மறுபடியும் எப்படி ஆக்கிட்ட பாரு, நடங்கவே முடியலை. டேய் 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 எனக்கு சிரிப்பு வருது, இரு. நான் இங்கே கத்திகிட்ருக்கேன், உனக்கு சிரிப்பு வருதா? சரி இரு, என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு? என்ன ஆகணும்? எல்லாமே ஆகிப்போச்சு. அப்படியா? எல்லாமே ஆகிப்போச்சா? அப்படின்ட்டு அவன் பெட்டுக்கிட்ட ஒரு பூனை மாதிரி தவழ்ந்துக்கிட்டே அவன் கிட்ட வரான். இப்போ எதுக்கு இப்படி கிட்ட வரா? உனக்கு என்ன வேணும்? பூனைக்குட்டிக்கு பால் வேணும், கிடைக்குமா? ஏச்சி, இங்கே பாரு, என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துகிற நீ. டே, நான் உன் லவ்வர் தானே, அம்மாவா இல்லையா? அப்போ இது நம்மளுக்குள்ள சகஜம் தானே. என்ன பிடிக்காத மாதிரியே இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் அது ஏதோ ஒரு மாதிரி நடந்துச்சு, அந்த செகண்ட் டைம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி சொல்லு, என்னெல்லாம் பண்ணேன்னு. நீ பண்ணதெல்லாம் என் வாயெல்லாம் நான் சொல்லணுமா? நான் சொல்லுவேன்ட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா? நீ சொல்லி தான் ஆகணும்டா, வேறு ஆப்ஷனே அவனுக்கு இல்லை. என்னாச்சு நேற்று நைட்? சொல்லு. சொல்ல முடியாது. சொல்லு. எதில் கிட்ட வராத. சொல்லுவியா மாட்டியா? இன்னும் 1 இன்ச் கிட்ட வந்தேன்னா 2 பேருக்கும் லிப் கிஸ் ஆகிடும். என்னடா உதடெல்லாம் இவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது? என்ன நைட்டு பூரா அப்படி கடிச்சு வச்சா அப்படி தான் இருக்கும். இந்த வேலையை வர பார்த்தனா? சரி சொல்லு, இது என்ன நினச்சுன்னு எனக்கு முழுசாக தெரியணும். அது என்னாச்சு தெரியுமா? சரி சொல்லு என்னாச்சுன்ட்டு. அப்படின்ட்டு என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நேற்று நைட்டு ஜங்குக்கு செம்மையாக குடிச்சிட்டு அவன்கிட்ட புலம்பிகிட்டு இருப்பான். ஸோ ஜங்கு கூட அக்கா வந்துட்டு டே கிட்ட, ஹலோ யார்ப்பா நீ? உன்கிட்ட அவன் புலம்பிகிட்டு இருக்கான். இவ்வளோ ஹாப்பினஸ்ஸை என்கிட்ட கூட அவன் ஷேர் பண்ணதில்லை, அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அக்கா, நான் உங்கள் அக்கான்னு கூப்பிடலாம்ல? தாராளமாக கூப்பிடலாம். எதுக்கு உன்கிட்ட அவன் புலம்பிகிட்டு இருக்கான்? நான் ஜேகேவோட ஃப்ரெண்டு. அவன் என்னை இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டான், அதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு. தேங்க்யூ. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கக்கா, நான் பண்ணுறேன். அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப குடிச்சிருக்கானுங்க, வீட்டிலலாம் தூங்கிட்டாங்க. நானும் போய் தூங்க போனேன், டயர்டாகிடுச்சு. நீ அவனை மட்டும் கொண்டு போய் ரூமில் விட்டுறியா? ஐயோ நானா? இல்லைக்கா, நீங்களும் வாங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போய் அவனை விட்டுரு, அவன் தூங்கிடுவான். நீ வேணுன்னா இங்கேயே நைட்டு சேவ் பண்ணிக்கோவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மிட் நைட் மேலே ஆகிடுச்சு. ஐயோ அக்கா பரவாயில்ல, சொன்னதே செய். என்ன, நான் வரேன், அவனை ரூமில் மட்டும் விட்டுரு. ஜேகே அக்கா, இந்த பாடுறா, காலைல எழுந்திரிச்சதும் என்னை வந்து பார்க்குறேன், புரியுதா? சரிக்கா, லவ் யூ டூடா. என்னை வந்து பாரு காலையில், புரியுதா? சரிக்கா. பாசத்துக்கு போதும். அதான் என்னோட குழந்தைய பத்திரமா பார்த்துக்க.
பார்த்துக்கிறேன்டா அவன் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படின்ட்டு அவங்க அக்காவும் சிரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு அவனை படிக்கட்டு வரையும் அப்படியே தூக்கிட்டு வந்து ரூமில் போட்டிருப்பான். ஐயோ அப்பா, என்ன கணம் கணக்குறான், அப்படியே என்னத்தான் சாப்பிடுவான்னு தெரியலையே. ஜங்குக், யூர் ஸோ வெயிட். அம்மா, செம்ம வெயிட்டாக இருக்கான். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு டேவும் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அவன் கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து அவன் கோட்டை அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் எங்கே ஓட ட்ரை பண்ணுற? ஜங்குக், ஜங்குக் வேணாம் ஜங்குக். ஏய் இல்லை, எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே பதற. எங்கே போகிற? வீட்டுக்கு. ஜெனி ஆல்ரெடி கிளம்பிட்டா. இப்போ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? ஆனால் ஒன்று எனக்கு விடவே தோணலையே அப்படின்ட்டு அவன் மேலே படுத்துட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக் 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 ப்ளீஸ் ஜங்குக், வேணாம், எனக்கு வேணுமே. இனி இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் கழட்டு அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கழட்டியிருப்பான். ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், வாய்ஸை ரைஸ் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. ஜங்குக் வேணாம், நான் போகணும், வேணாம், எனக்கு வேணும். இன்றைக்கி அந்த ரெட் கலர் வெல்வெட் கோட்டில் பார்க்க அப்படி நச்சுன்னு அப்படி ஒரு ஃபிகராக இருந்தது தெரியுமா? என் தலைவி சன்னியே தோற்றுருவா போல், அந்த அளவு இருந்த பார்க்க கும்தாவா. அப்படி பார்த்துட்டு உன்னை டேஸ்ட் பண்ணாமல் நான் எப்படி விடுவேன் சொல்லு? எப்படி எப்படி விடுவேன்? முடியாதுல்ல. அந்த அளவுக்கு இலகுன மனசுலாம் இந்த ஜீவன் ஜங்குக் கிடையாது. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு தான் விடுவேன் இந்த ரெட் வெல்வெட் கேக்கை. ஜங்குக் ஜங்குக், இல்லை வேணாம், எனக்கு வேணும்ன்ட்டேன் அப்படின்ட்டு அவனை ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் நெக்குக்கிட்ட போகிறான். ஜங்குக், நீ நெக்குக்கிட்ட போனால் என்ன பண்ணுவேன்னு தெரியும், எனக்கு வலிக்கும், வேணாம். உனக்கு வலிச்சா வலிக்கட்டும், எனக்கு வலிக்காதே அப்படின்ட்டு ஃபுல்லாக நெக்கை பைட் பண்ணி வச்சிடுறான். ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் மெதுவா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நிறைய சில்மிஷ வேலையெல்லாம் பார்த்துருப்பான். ஸோ கடைசியில் கீழே போயிட்டு ஒரு மாதிரி ஜேகே வந்துட்டே பார்க்குறான். என்ன இப்போ அது வாடி தாங்குமா இல்லையா? ஜங்குக் ஜங்குக் போதும் ஜங்குக், விட்டுரு ஜங்குக், நான் பாவம். யாரு நீ பாவமா? ஏண்டா என்னை திட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது? நீ பாவமா? இன்னைக்கு விட்ற மாதிரியே இல்லை அப்படின்ட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இதுதான் நேற்று நைட் நடந்திருக்கும். ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறான். இது தான் நடந்தது. ஓ, இதான் நடந்ததா? நீ குடிச்சிருந்தா இனிமேல் நான் உன் பக்கமே வரமாட்டேன் ஜேகே. போ, நீ ரொம்ப மோசம்தான், என்ன பண்ணுறதுக்கு? ஆனால் ஜங்குக் அப்படி இல்லை. ஜங்குக், என்கிட்ட ஒன்று சொல்லணும். பரா, இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்த வாய்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, சொல்லிச்சலாம், என்ன சொல்லணும்? அது இந்த சன்லைட்டில் ரொம்ப அழகாக இருக்க, பார்க்க முயல்குட்டி மாதிரி. பரா, உனக்கு பாராட்டலாம் தெரியுமா? ஏன் நான் பாராட்டக்கூடாதா? பாராட்டலாம். டைம் ஆச்சு, காலேஜ் கிளம்பணும். இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பு. என்ன இங்கே வா? நானும் குளிக்க மாட்டேன் இங்கெல்லாம். ஏண்டா என் வீட்டில் என் ரூமில் குளிச்சா என்ன, ஏதாவது தீட்டா என்ன? இல்லை அப்படிலாம் நான் வீட்டுக்கே போய்க்கிறேன். 2 பேரும் சேர்ந்து குளிக்குவா? வா. என்ன 2 பேரும் சேர்ந்தா? இல்லை 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 வேணாம், நானே குளிச்சுக்கிறேன். வேணாம். எப்படிடா குளிப்ப? நான் பண்ண வேலைக்கு ஒரு நாள் நடக்க முடியுமா? நானே நடந்துக்கிறேன். நடக்க முடியலன்னு தவந்து கூட போய்க்கிறேன். ஆனால் விட்டுரு. தவந்து போவியா? எப்படி பூனைக்குட்டி மாதிரி இப்போ நான் வந்தேனே அந்த மாதிரியா? ஏய் காமெடி பண்ணாத, வா. இல்லை இல்லை நான் குளிக்கலாம் வரமாட்டேன் உன் கூட. வாடா அண்ணா அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு போகிறான். ஸோ ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் தான் போட்டு ரேப் பண்ணி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போகிறான். பர்த்தப்பில் அப்படியே அவனை படுக்க வச்சுட்டு அந்த கிளாத்தை எடுக்கலான்னு வரான். ஜேகே வேணா ஜேகே, காலையிலே ஏன் அப்படி பண்ணுறேன்? ஏய்
நான் என்னடா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலை. இப்போ நீ ஏன் கழட்டுறியா இல்லை நானே கழட்டவா? நானே கழட்டுறேன் அப்படின்ட்டு அவனும் அந்த பெட்ஷீட்டை எடுத்துடுறான். ஸோ பார்க்க அப்படியே ஃபுல்லாக நேக்கடாக இருக்கான். ஸோ அவன் பண்ணி வச்ச வேலையில் அங்கங்கே அப்படியே பிங்கிஷாக ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜெக்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னடா உன் பாடிக்கும் ஒயிட்டுக்கும் அப்படி பார்க்க ஏதோ ஒயிட் கலரில் கரடி பொம்மை மேலே அங்கங்கே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. அழகாக தான் இருக்கா. சரி குளிக்க வைக்கட்டா? இல்லை நானே குளிச்சுக்கிறேன். கம்முன்னு அப்படின்ட்டு அவன் ஷவர் எடுத்துகிட்டு வந்து அவன் பாடி ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி அவனை அப்படியே குளிக்க வைக்கிறான். ஸோ கை அங்கங்கே போய் ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். சிக்கே வேணாம், என்ன நானே குளிக்க வைக்கிறேன், என்ன வேணாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் கை கீழே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவால் சுத்தமாக முடியல. ஸோ ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே பாத்ரூமில் ரொமான்ஸ்லாம் முடிஞ்சு 2 பேரும் குளிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. இப்போ டே தான், இப்போ எப்படி என்ன நீ வெளியில் கூட்டிகிட்டு போவேன்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் வீட்டில் தான் தங்கினேன்னு சொல்லிக்கிறேன், வா. எப்படியே வா? நேற்று போட்ட ட்ரெஸ்ஸோட? உன்னை யாரா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னது? என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, உனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கும், என்ன லைட்டாக லூஸாக இருக்கும், பரவாயில்ல, எல்லாத்தையும் நானே போட்டுட்டு வா. இல்லை நீ ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும். அவன் போட்டுட்டு அப்படியே 2 பேரும் கீழே வராங்க. ஸோ அவங்க அக்கா தான் அப்படியே சமைச்சிட்ருக்காங்க. அவங்க அக்காவை பார்த்ததும் அவங்க அக்கா கிட்ட ஓடி போயிட்டு, அக்கா உன்னை யாருக்கா சமைக்க சொன்னா? அம்மா என்ன பண்ணுது? அம்மா டேய் எதுக்குடா, எதுக்கு காலையில் இப்படி கத்திட்டு இருக்க? அவங்களாம் இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க, அதான் நான் உனக்கு சமைச்சிட்ருக்கேன். ஓ டேய் நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாக்கா. நேற்று வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் இங்கே இருக்க? இல்லைக்கா, நான் ஜங்குக்கு கூடயே படுத்துக்கிட்டேன். ஆச்சி, ஐ மீன் ஜங்குக்கு ரூமில் கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்தான், அங்கே படுத்துக்கிட்டேன். ஓ சரி. டேய் அவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணியாடா? அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா. எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே? ஆமாம், இங்கே வா, சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அக்கா சப்புன்னு கண்ணத்தில் ஒன்று விடுறாங்க. எதுக்குக்கா அடிச்ச? பின் என்னடா, சரக்கு ஓவராக குடிக்காதுன்னா கேட்குறியா? அவ்வளோ குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்க. பாவம் அந்த பையன் உன்னை அவ்வளோ தூரம் மொட்டை மாடி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு குப்படுக்க வச்சுருக்கான். எப்படியா குடிப்பேன்? ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ்னா ஓகே, அதுக்குன்னு 2 பாட்டில் அடிப்பாங்க. இந்த பாரு ஜங்குக், நான் இருக்கிற வரையும் நீ இந்த மாதிரி குடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் என் வயிற்றில் இருக்க என் பையன் தான் வந்து உன்னை கேள்வி கேட்பான். இந்த பாருங்கக்கா, அவன்லாம் என்னை கேள்வி கேட்க மாட்டான். பாரு, அவனை நான் உன்னை கேள்வி கேட்க வைப்பேன். இப்பே ஆரம்பிச்சுக்கிட்டியா? அக்கா அதெல்லாம் விடு, ஃபஸ்ட்டு நீ வேலையை செய்யறது நிறுத்து, நீ வந்து உட்காரு, நான் சமைச்சிக்கிறேன். டி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், நீ உட்காந்து சாப்பிட்டு போ. டி நீயும் தான். இல்லைக்கா வேணாம், வாடா அப்படின்ட்டு 2 பேருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க அக்காவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ அப்போ மிஞ்சோ கீழே இறங்கி வரான். மிஞ்சோ வந்து சாப்பிட்றா? இல்லை எனக்கு வேணாம், எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு. டே நீ என்ன இங்கே பண்ணுற? அது இல்லை சார், அது நேற்று நைட் லேட் ஆச்சுனால இங்கே தங்கிட்டேன். ஓ ஜங்குக் ரூம்லையா? ஆமாம் சார். ரொம்ப மாதிரி சவுண்டெலாம் கேட்டுச்சு சார். அக்கா என் ரூமில் என்ன நடந்தா அவனுக்கு என்னவா முட்டு போ சொல்லு. டி அவன் சும்மா நார்மலாக தானே கேட்டான், நீ ஏன்டா கத்துற? விடு. என்ன இருந்தால் என்ன, அது அவன் பர்சனல், நீ எதுவும் கேட்கக்கூடாது, போ உன் வேலை என்னமோ அதை பாரு. வர அவன் ஆடுறான், பார்த்துக்கிறேன். சரிடா நீயும் சாப்பிட்டு போ. இல்லைக்கா வேணாம், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே போயிடுறான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாட்டி பைக்கில் தான் காலேஜ் போகிறாங்க. காலேஜ் வந்ததும் இறங்கிட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே ஜெனி வந்து ஓடி வந்து நிற்கிறா. எங்கடா போனேன்? நான் ஜங்குக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ அங்கே தூங்கிட்டேன்னு சொன்னாங்க. நீ எதுக்கு அங்கே தூங்குன? என் கூடயே பின்னாடி வரேன்னு தானே சொன்னேன். அது இல்லை ஜென்னி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால தான். சரி எப்படியோ நைட்டு ஒழுங்காக தூங்குனியா?
அதுவும் நிம்மதியாக அவன் அடிக்காமல் தொல்லை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினேன். ஆனால் ஒன்று நடந்துச்சு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? இல்லை அப்புறமா சொல்கிறவன் இருக்கான். ஏய் உளுந்த, என்ன இவங்க கூட எப்போ பார்த்தாலும் அட்டைப்பூச்சி முறை ஒட்டிக்கிட்டே இருப்பியா? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் என்னோட அண்ணன், நான் அப்படி இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலையை மட்டும் பாரு. டே உளுந்து, உன் வாயை என்றைக்கோ ஒரு நாள் அடித்து உடைக்க போகிறேன் பாரு, அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பைக்கை நிறுத்திட்டு அப்படியே உள்ள கிளாஸ்க்குள்ளே போயிடுறான். ஸோ இவங்களும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ டேக்கு ஒரே நேற்று நடந்த ஞாபகம் தான், ஷை மூமெண்ட் தான். ஸோ அவனால் எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியலனாலும் எப்படி எழுதிடுறான், ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன் தானே. ஸோ அவனால் கான்சென்ட்ரேட்லாம் பண்ணி நல்லா எழுதிடுறான். ஸோ இந்த சைட் ஜேகே ஆணுக்கிட்ட தான் வரான். ஸோ சரி ஆன கடுப்பில் இருக்கான். மச்சான் சரிடா விடு, கோச்சிக்காத, என்னதான் இருந்தாலும் ஒன்று இனி அவங்ககிட்ட இருந்தால் அவன் பிரிச்சிருவானா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, எப்பயுமே நீ தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் நீ தான் மச்சான். ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு, எப்படி இருந்தாலும் உன் பின்னாடி தான் வருவேன். நீ சும்மா தேவையில்லாமல் போட்டு மைண்டு யோசிக்காதடா. நான் போய் அவனை லவ் பண்ணுவேனா? சும்மா ஆக்டிங் தானே பண்ணுற, விடு, கொச்சிக்காத மச்சான். டே கையெடுறாம இப்போல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு சமாளமாயிரு பிடுங்குவான். அப்போ ஜிம்மன், என்னடா ஆச்சு, எதுக்குடா 2 பேரும் அடிச்சிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா குட்டி குஞ்சா, பார்த்துக்கலாம் விடு. இதை பாரு குட்டி கொஞ்சம்னா அடித்து சாவடிச்சிருவேன்டா, காட்டிடுவோம் பார்த்துக்கோ. என்னத்தை காட்டுவ? ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது. கேவலம் ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கினவன் தானே நீ, அத்தை அசிங்கப்பட்டாது அவனு, கம்முன்னு இரு. சரி அதை விடுங்கடா, ஒன்று சொல்லலான்னு தான் வந்தேன். காலேஜில் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் வருது. எப்படியும் நம்ம ஜங்குக்கு தான் நிற்பான், ஆனால் அப்போசிட்டில் யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் உங்கள் அண்ணன் இருக்கானே, அதான் அவங்க ஒன்று மிஞ்சம், அவன் சும்மா இருப்பானா? அவன் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் ஆப்போசிட் கேங்கில் இருந்து. ஸோ அவன் நிற்கிறானா. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எப்போ பார்த்தாலும் என் லைனே வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய் உன் அண்ணனை சும்மா இருக்க சொல்லு, அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மெச்சிருவான் ஜேகே உன் அண்ணனை. விட்றா பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம மேலே இருக்க பயத்தில் பசங்க நம்மளுக்கு தான் ஒட்டு போடுவானுங்க, அதெல்லாம் மேட்ரே இல்லை, பார்த்துக்கலாம் விடு. என்னமோ சொல்கிற, சரி விடு. டே மச்சான், பிஸ்னஸ்க்கு நம்ம போட்டு வச்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஒழுங்காக பத்திரமா சேஃபாக வச்சுருக்கல்ல? இன்னும் கொஞ்சம் நல்லா காலேஜ் முடிக்க போகிறோம். இன்னொரு 6 மந்த்தோ என்னமோ தான் இருக்குது. பத்திரமா ப்ராஜெக்ட்லாம் எடுத்து வச்சிரு ஜிமன். கொட்டசி நேரத்தில் தொலைஞ்சிச்சு அது இதுன்னு உன் கீழே இருக்குது பார்த்தியா, அதை தொலைச்சிருவேன் நம்ம வச்சுக்கோ. அதெல்லாம் பத்திரமா தான்டா வச்சுருக்கேன், அதெல்லாம் தொலைக்க மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி நம்ம போய் ஸ்போர்ட்ஸ் டேவை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நான் என்னென்னு பேசிக்கிட்டு நிறைய ஃபிகர்லாம் வரும் மச்சான், போய் சைட் அடிக்கலாம் வா. நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும் ஜிமன். அங்கே போயிட்டு அதான் அந்த புள்ள பேர் என்ன ஏதோ சொன்னியே மச்சான், என்ன பேர்? குயின்சி. அந்த பொண்ணை போய் சைட் அடிக்க தானே போகிற? சே அதெல்லாம் இல்லை மச்சான். டேய் மோசம் பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது, அதை நல்லா மூஞ்சாலும் கேட்டால் மூஞ்சானு பே வரோம் அப்படின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஈவினிங்கும் ஆகிடுது. ஸோ ஜெனி அப்படியே அவன் கூட நின்றுட்டுருக்கான் டே கூட. ஸோ எங்கே வந்ததும் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கும் வரான். ஸோ எங்கே வந்துட்டு டேவை பயங்கரமாக முறைக்கிறான். என்ன வர வர தப்பிச்சுக்கிட்டே போல நடிக்காமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது டே, ஏன்னு தெரில. வர வர எங்கேயோ போறியான், யாரையோ மீட் பண்ணுறான், யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியான், யார்கிட்டயோ பட்டுக்கிறியான், எல்லாம் கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வா, என்னை வச்ச செய்யல இனிமேல் அந்த மாதிரி வேலை மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் உன்னை வார்ன் பண்ணனா இல்லையா? காலேஜ் வந்தோம்மா, படித்தோம்மா, மார்க் எடுத்தோம்மா, இன்டர்ன்ஷிப்பில் வெளியே வந்தோம்மா, டாக்டர் ஆனோம்மா, 2nd டிகிரி பண்ணோம்மான் இருக்கணும். தேவையில்லாத வேலை மயிரை பண்ணி இப்போ நைட்டு கச்சேரி இருக்குது, வந்து அட்டன் பண்ணு அப்படின்ட்டு முறைச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஈவினிங் ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ காலேஜில் எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போது டேவை ஆனு டே லூசு பாயிலே அண்ணா எங்கள் பேக்க முழிச்சிட்ருக்க வா
எங்க ஸ்டேஜுக்கு வா. ஸ்டேஜுக்கா? ஐயோ நான்லாம் வரல. எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, நான்லாம் வரல. ஏய், உன்னை வான்னு தான் சொன்னேன், வர முடியாதுன்னு எவனும் இங்கே கேட்கல. உளுந்து அவனை கூப்பிட்டு வா. டேய், என்னை பார்த்து உளுந்து கிழுந்துன்னா அவ்வளோதான். சரி, அப்போ இடுப்பில் எலுமிச்சம்பழம் கலரில் ஒன்று வச்சுருக்கியே, அதை வச்சு கூப்பிடவா? மூடிக்கிட்டு கூட்டிகிட்டு வருவியா சும்மா? டேய் வா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவனும் ஸ்டேஜில் அப்படியே பேந்து முழிச்சிட்டு கையெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ செம்ம பயமாக இருக்குது. ஸோ ஜெனியும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு ஆனும் ஜேகேவும், டேய் மச்சான் அதெல்லாம் ஃபீனுமாடா, டேய் கடைசி நேரத்தில் சொதப்பிடாத, மூடிக்கிட்டு ஒழுங்காக பண்ணுப்போ அப்படின்ட்டு அவனை தள்ளி விடுறான். ஸோ இந்த சைடு லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ மொத்த சவுண்டும் அப்படியே கம்மியாகிடுது ஒரு மாதிரி. ஸோ டேக் ஒன்றுமே புரியல, இருட்டில் ஜெனி ஜெனி ஜெனின்னு கத்திக்கிட்டே இருக்கான். டே நான் இங்கே தான் இருக்கேன், பயப்படாத, பவர் ஆஃப் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு ரெட் கலர் லோஸ் எடுத்துகிட்டு அவன் கிட்ட அப்படியே நடந்து வரான். பார்க்க ஒரு பிரின்சஸ் மாதிரி அழகாக ஒயிட் கலர் கோட் ஷூட்டு. ஸோ அவ்வளோ அழகாக ஒரு கையை மட்டும் பேக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த பூவை ரோஸ் மட்டும், ஒரே ஒரு ரோஸ் ரெட் கலரில், அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே டேக்கிட்ட வரான். ஸோ அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான் சைட் அடிச்சுக்கிட்டு. ஸோ கிம்மும் இந்த சைடு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கான் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவன் முன்னாடி நின்றுட்டு அவனோட ஷர்ட்லாம் ஒரு மாதிரி காட்டிட்டு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜேகே. இப்படி என்னை கூப்பிடுவ? நல்லா கூப்பிடு. நல்லா இருக்கு முத்தா. நல்லா இருக்கா? சரி, எனக்கு இந்த கவிதை மயிறு லொட்டு மயிறு எதுவுமே வராது சரியா? என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்க. இது எப்போல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை பிடிச்சிருக்கு ரொம்பவே. நீ லைஃப் லாங் வா, இல்லை பர்மனெண்ட்டோ டெம்பரவரியோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போ, ஆனால் நீ எனக்கு வேணும். நீ இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், உன்னை ஹாப்பியாகவும் வச்சுப்பேன். லைக் ஒரு குழந்த மாதிரி. ஏன்னா உன் கேரக்டர் அப்படி, நீ ரொம்ப பியூர். உன்ன மாதிரி ஒரு சோலை மற்றவனுக்கு விட்டு கொடுக்க எனக்கெலாம் அந்தளவுக்கு மனசு மயிரெலாம் கிடையாது. அதனால் எனக்கே நான் சொந்தமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். லவ் யூ அப்படின்ட்டு அந்த ஃப்ளவரை கொடுக்குறான். ஜேகே, திரும்பிலாம் லவ் யூ சொல்ல மாட்டியா? ஜேகே, திரும்பி லவ் யூ சொல்ல மாட்டியான்னு கேட்டேன். சரி, டைம் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரப்போசலை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடாத. பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடணும் உனக்கே தெரியும். இந்த ஹோல் காலேஜில் கெத்தான பர்சன் நான். அப்புறம் ஜங்குக்கு ப்ரப்போசலாக இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்ட்டு நீ மாஸில் போயிடுவேன், நான் லூஸில் போயிடுவேன். ஸோ தேவையா? தேவையில்ல. வாங்கிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு கொடுக்குறான். ஸோ அவனும் பேந்து முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஜெனியை பார்க்குறா. ஜெனி ஃபேனாக வாங்காத அப்படின்ட்டு தலையாட்டுறா. ஸோ அப்போது அவள் தலையிலே ஹானு, என்ன அங்கே சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறியா நீ? விழுந்து குறைச்சிருவேன், நான் போச்சுக்கோ, அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் இடுப்பை பிடிச்சி கிள்றான். பொறுக்கி நாய், எங்கடா கை வைக்கிறா? அவள் மூடிக்கிட்டு இரு அப்படின்ட்டு அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே அவள் ஷோல்டரில் செஞ்சுட்டு நின்றுட்டுருக்கான். வாங்கிக்கோ, ரொம்ப நேரம்லாம் இப்படி நிற்க முடியாது. கேட்ட வேற இந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப க்ளோவாக தெரியுது, ரொம்ப அசிங்கமாக போயிடும். ப்ளீஸ் வாங்கிக்கோ. ஓகே அப்படின்ட்டு அந்த ஃப்ளவரையும் வாங்கிக்கிறான். ஸோ வாங்கின அடுத்த செகண்ட் அவன் ஹிப்போடு பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணி அவன் ஃபேஸோட ஃபேஸ் பார்க்க வைக்கிறான். ஸோ அவன் அப்படியே இன்னொரு கையில் அவனை ஃபோர்ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அவன் சீக்ஸை பிடிச்சிட்டு, லவ் யூ, யூ ஆர் த குட் சோல். அது மட்டும் தான் சொல்லணும்னு தோணுது. நீ எனக்கு வேணும், என்ன இருப்பல்ல? இருப்பேன், இருக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ணுறான். ஸோ கிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது, டியர்ஸ்லாம் வருது. இருந்தாலும் நாம் தான் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க தெரியுது. ஸோ அவ்வளோ பெயிண்டையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகே அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே ஒன்று மனசில் யோசிக்கிறான். சாரி டே, எனக்கு இப்படிலாம் பண்ணுன்னு
விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ ஏதோ இதெல்லாம் சொன்னது என் மனசுலேருந்து சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் ஃபேக் தான். தெரில இது எந்த எண்டில் முடியும், எந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி எந்த எண்டில் முடியும்னு தெரில. ஆனால் உனக்கு தெரிய வரும்போது நீ ரொம்ப ஹர்ட் ஆகுன்னு மட்டும் தெரியுது. பட் போகிற வரி போட்டும் ஃபேக்கான லவ் யூடா அப்படின்ட்டு அவனும் கிஸ் பண்ணுறான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் நினச்சின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டார்மிஸ். ஓகே பாய்.